அன்பு என்பது மனித வாழ்க்கையில் மிக ஆழமான உணர்வுகளில் ஒன்று. அது கண்களால் தெரியாது, ஆனால் மனதில் உணரப்படும். உண்மையான அன்பு எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது இன்று மிகவும் அவசியமாகிவிட்டது. ஏனெனில் பல உறவுகள் உணர்ச்சிகளால் தொடங்கினாலும் புரிதல் இல்லாமல் முடிந்து விடுகின்றன. உங்களை உண்மையாக நேசிப்பவர் எப்படி இருப்பார் என்பதை வாழ்க்கையின் உண்மையான அனுபவங்களுடன் இங்கு விரிவாக பார்க்கலாம். உங்களை உண்மையாக நேசிப்பவர் முதலில் உங்கள் வெளிப்பாட்டை விட உங்கள் உள்ளத்தை கவனிப்பார். நீங்கள் சிரிக்கும்போது அந்த சிரிப்பின் பின்னால் இருக்கும் உணர்வை அவர் புரிந்து கொள்வார். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதியில் இருக்கும் எண்ணங்களை அவர் வாசிப்பார். மனிதர்கள் எல்லோரும் வார்த்தைகளால் பேசுகிறார்கள், ஆனால் உண்மையான அன்பு வார்த்தைகளை கடந்த உணர்வுகளை கேட்கும். அவர் உங்களை மாற்ற முயற்சிப்பதை விட உங்களை ஏற்றுக்கொள்வதையே தேர்வு செய்வார். நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அந்த நிலையில் உங்களை புரிந்து கொள்வார். உங்கள் பழக்கங்கள், உங்கள் சிறிய குறைகள், உங்கள் தனிப்பட்ட தன்மை அனைத்தையும் அவர் ஒரு குறையாக அல்ல, உங்கள் தனித்தன்மையாக பார்ப்பார். ஏனெனில் அன்பு என்பது ஒருவரை மாற்றுவது அல்ல, அவரை புரிந்து கொள்வது. உங்களை நேசிப்பவர் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த நினைக்க மாட்டார். உங்கள் சுதந்திரத்தை மதிப்பார். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள், யாருடன் பேசுகிறீர்கள் என்பதை சந்தேக கண்களால் பார்க்க மாட்டார். நம்பிக்கை என்பது உறவின் அடிப்படை என்பதை அவர் ஆழமாக புரிந்திருப்பார். நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு நீடிக்காது என்பதை அவர் அனுபவத்தால் அறிந்திருப்பார். அவர் உங்கள் மனநிலையை கவனமாக புரிந்து கொள்வார். நீங்கள் நான் சரியென்று சொன்னாலும் உங்கள் குரலில் இருக்கும் சோர்வு, உங்கள் முகத்தில் இருக்கும் மாற்றம், உங்கள் அமைதியின் பின்னால் இருக்கும் வழி அனைத்தையும் அவர் கவனிப்பார். சில நேரங்களில் ஒருவரின் மௌனம் அவரின் முழு கதையை சொல்லிவிடும். அதை புரிந்து கொள்வதே உண்மையான அன்பு. இவர் உங்கள் தோல்வியில் கூட உங்களை விட்டு விலக மாட்டார். வெற்றி வரும்போது பலர் அருகில் இருப்பார்கள், ஆனால் தோல்வியில் ஒருவர் மட்டும் நின்று கொண்டிருந்தால் அது உண்மையான உறவின் அடையாளம். அவர் உங்களை குறை சொல்ல மாட்டார், மாறாக உங்களுக்கு ஆறுதல் தருவார். உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டும் முன் அந்த தவறின் பின்னணி என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்பார். அவர் உங்கள் கனவுகளை சிறியதாக நினைக்க மாட்டார். நீங்கள் எவ்வளவு பெரிய இலக்கை சொன்னாலும் அதை சிரித்து நிராகரிக்க மாட்டார். அதற்கு பதிலாக உங்களை ஊக்குவிப்பார். நீ முயற்சி செய், முடியும் என்ற வார்த்தைகள் சில நேரங்களில் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடும். உண்மையான அன்பு என்பது அந்த நம்பிக்கையை தருவது. உங்களை நேசிப்பவர் உங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்க மாட்டார். உறவின் பெயரில் உங்கள் சுதந்திரத்தை அளிக்க மாட்டார். நீ என்னுடன் இருக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை அவர் வைக்க மாட்டார். ஏனெனில் அன்பு என்பது கட்டாயமல்ல, அது தேர்வு. அவர் உங்கள் மனதை பாதுகாப்பாக வைத்திருப்பார். அவருடன் இருக்கும்போது உங்களுக்கு பயம் இருக்காது, சந்தேகம் இருக்காது. உங்களை நீங்கள் போலவே வெளிப்படுத்த முடியும். எந்த முகமூடியும் இல்லாமல் இருக்க முடியும். அந்த சுதந்திரம் ஒரு உறவை ஆழமாக மாற்றும். அவர் உங்கள் உணர்வுகளை மதிப்பார். நீங்கள் சோகமாக இருந்தால் அதை குறைத்து பேச மாட்டார். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று உங்கள் வலியை ஒதுக்க மாட்டார். உங்கள் உணர்வு அவருக்கு முக்கியம். ஒருவரின் உணர்வை மதிப்பது என்பது அன்பின் மிக உயர்ந்த வடிவம். அவர் உங்கள் தனிப்பட்ட எல்லைகளை மதிப்பார். உங்களுக்கு தனியாக இருக்க வேண்டிய நேரம் இருந்தால் அதை புரிந்து கொள்வார். எப்போதும் அருகில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களை சோர்வடைய செய்ய மாட்டார். சில நேரங்களில் அமைதியும் ஒரு அன்பின் வடிவமாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருப்பார். அவர் உங்கள் குறைகளை உலகிற்கு வெளிப்படுத்த மாட்டார். உங்கள் பலவீனங்களை அவமானமாக மாற்ற மாட்டார். நீங்கள் தவறு செய்தாலும் அதை உங்களுடனே பேசுவார், மற்றவர்களிடம் அல்ல. உங்கள் மதிப்பை குறைக்கும் எந்த செயலையும் அவர் செய்ய மாட்டார். அவர் உங்கள் மீது போட்டி உணர்வை உருவாக்க மாட்டார். நான் மேலே, நீ கீழே என்கிற அகந்தை அவரிடம் இருக்காது. உங்கள் வளர்ச்சியை பார்த்து மகிழ்வார். உங்கள் உயர்வை தன்னுடைய வெற்றியாக நினைப்பார். உண்மையான அன்பு என்பது போட்டி அல்ல, அது கூட்டணி. அவர் உங்களிடம் பொய் சொல்ல மாட்டார். உண்மை கடினமாக இருந்தாலும் அதை நேர்மையாக பகிர்வார். ஏனெனில் பொய் தற்காலிக அமைதியை தரலாம், ஆனால் நீண்ட காலத்தில்
உறவை உடைக்கும் என்பதை அவர் புரிந்திருப்பார். அவர் உங்களுடன் பேசும்போது உங்களை குற்றவாளியாக உணர செய்ய மாட்டார். அவர் உங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பார், தாழ்த்த முயற்சிக்க மாட்டார். உரையாடல் என்பது தீர்ப்பு அல்ல, அது புரிதல் என்பதை அவர் அறிந்திருப்பார். நீங்கள் அழும்போது அவர் உங்களை அவசரமாக நிறுத்த முயற்சிக்க மாட்டார். உங்கள் கண்ணீரை மதிப்பார். சில நேரங்களில் அழுகை ஒரு மனம் பேசும் மொழி என்பதை அவர் புரிந்து கொள்வார். அந்த நேரத்தில் அவர் பேசுவதை விட கேட்பதை அதிகமாக செய்வார். உங்களை தனிமையில் விட்டுவிட மாட்டார், ஆனால் உங்களை சுவாசிக்கவும் விடுவார். உறவு என்பது ஒருவரை கட்டி போட்டு வைத்திருப்பது அல்ல, ஒருவரை விடுதலையாக வைத்திருப்பது. அந்த விடுதலையிலும் இணைப்பு இருக்கும். உங்கள் வாழ்க்கையை சிக்கலாக்க மாட்டார். தேவையற்ற நாடகங்கள், தேவையற்ற சண்டைகள், தேவையற்ற சந்தேகங்கள் இவற்றை உருவாக்க மாட்டார். உறவு எளிமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். உங்கள் அருகில் இருக்கும்போது உங்கள் மனம் சோர்வடையாது, மாறாக இலகுவாகும். அவருடன் பேசினால் மன அழுத்தம் குறையும். அவரின் இருப்பு கூட ஒரு ஆறுதல் போல இருக்கும். அதுதான் உண்மையான அன்பின் வலிமை. உங்களை உண்மையாக நேசிப்பவர் உங்களை இழக்க வேண்டும் என்ற பயத்தில் அல்ல, உங்களை மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறார். அந்த ஆசைதான் அவரின் செயல்களை வழிநடத்தும். அவர் உங்களை உங்கள் கடந்த காலத்தால் மதிப்பிட மாட்டார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் இப்போது யார் என்பதை பார்ப்பார். மனிதர்கள் மாற முடியும் என்பதை அவர் நம்புவார். உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு அழுத்தமாக இல்லாமல் ஒரு ஆதரவாக இருப்பார். உங்களை தாழ்த்தாமல் உயர்த்துவார். உங்களை சோர்வடைய செய்யாமல் உற்சாகப்படுத்துவார். இறுதியில் உண்மையான அன்பு என்பது ஒருவரை பிடித்து கொள்வது அல்ல, அவரை புரிந்து கொண்டு அவருக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுப்பது. ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், நீங்கள் உங்களுக்காகவே இருக்க முடிந்தால், அந்த உறவுதான் உண்மையான அன்பின் அடையாளம். இறுதியாக, அன்பு என்பது ஒருவரை பெறுவது அல்ல, ஒருவருடன் அமைதியாக வாழ்வது. வாழ்க்கையில் ஒருவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மனதை மதித்து உங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றி உங்கள் கனவுகளுக்கு துணையாக இருந்தால் அது அரிதான ஒரு ஆசீர்வாதம். அந்த மாதிரியான அன்பு கிடைத்தால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். அதை போட்டியால் அழிக்காதீர்கள், சந்தேகத்தால் கெடுக்காதீர்கள். அதை கவனமாக காக்க வேண்டும். ஏனெனில் உண்மையான அன்பு தினசரி வளர்க்கப்பட வேண்டியது, ஒரு நாள் மட்டும் கொண்டாடப்பட வேண்டியதல்ல. அதனால் வாழ்க்கையில் முக்கியமான கேள்வி இது அல்ல, யார் என்னை நேசிக்கிறார். முக்கியமான கேள்வி இது, யார் என்னை உண்மையாக புரிந்து கொண்டு அமைதியாக வைத்திருக்கிறார். அந்த பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.